பாமக ஆர்ப்பாட்டத்தினிடையே வந்த தனியார் பேருந்து நிலைமை. கண்ணாடியை உடைத்தவர்கள் யார்? நான் உடைக்கல சார்னு சொல்ல கருப்பு துண்டு அணிந்திருந்த தொண்டரை குண்டு கட்டாய் தூக்கிய போலீசார். சிதம்பரத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனரான ராமதாஸ் அவர்களை அவதூறா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்திருக்காங்க. அதோட ஒரு பகுதியா தான் சிதம்பரம் காந்தி சிலைக்கு பக்கத்துல கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளரான செல்வ மகேஷ் அப்படின்றவங்களுடைய தலைமையிலையும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுச்சு. ஆர்ப்பாட்டத்துல எந்தவித அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பாதுகாப்பு பணியில டிஎஸ்பி உடைய தலைமையில 100க்கும் மேற்பட்ட போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போதான் வாகனத்திலையும் நடந்தும் பாமக கட்சி தொண்டர்கள் கோஷம் எழுப்பி வந்துகிட்டு இருக்கும் பொழுது தனியார் பேருந்துடைய கண்ணாடியும் உடைக்கப்பட்டிருந்திருக்கு. இதனால அந்த இடத்திலேயே பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. பேருந்து இடிக்கிற மாதிரி வந்ததாகவும் அதனால இளைஞர்கள் இப்படி செய்ததாகவும் கூறப்படுது. இதனால அங்க இருந்த ஒரு நபரை போலீசார் காவல் வாகனத்துக்கு அழைத்து சென்றிருக்காங்க. இதுக்கப்புறமா உடைக்கப்பட்ட கண்ணாடிக்காக மாவட்ட செயலாளர் செல்வ மகேஷ் அவர்கள் இழப்பீடு தொகை கொடுத்ததாகவும் கூறப்படுது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவங்களையும் போலீசார் கைது செய்து திருமண மண்டபத்துக்கு அழைத்து சென்றிருக்காங்க. இந்த பரபரப்பான சம்பவம் தொடர்பான காட்சிகள் தான் இப்போ இணையத்துல வெளியாகி இருக்கு. இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.